உச்சநீதிமன்றமே வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கு, ஒரே உழைப்பு ஒரே ஊதியம்னு சொல்லிட்டு. அதுவும் நல்லா குட்டு வச்சிருக்காங்களா சார்? நீ உழைப்பை சுரண்டுகிறாயே. இந்த அரசு மட்டுமே கிடையாது சார், எந்த அரசு இருந்தாலும் இப்படி தான் சார் இருக்கும். இங்கே வந்து ஊழல்ன்றது விஷம்னு சொன்னால் அது டம்ளரில் இருந்தான்னா ஸ்பூனில் இருந்தால் என்னன்னு கேட்குறேன் நான். அந்த அரசு நியமித்த குழுவே இங்கே முறைகேடு நடந்திருக்கு சார். நீதிமன்றத்தை தாண்டி எதுவுமே கிடையாது, உச்சநீதிமன்றத்தை தான் ஃபைனல். இது சட்டம் சார்ந்த விஷயம். அவங்க சட்டத்தை ஆய்வு செய்யாமையா வந்து பார்த்தீங்கன்னா வந்து தீர்ப்பு கொடுப்பாங்க. தமிழகம் 11% பொருளாதார வளர்ச்சியை அடைஞ்சு போச்சு. நாமக்கல்ல அந்த ஏழைங்க 2 லட்சத்துக்கு சிறுநீர் வித்திருக்காங்க சார். அம்பேத்கர் சிலை 3 லட்சம் சிலைகள் இருக்கு. எல்லா சிலைகளும் எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்க. எம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் பத்திரிகையாளர் சேக்குவார் அவர்கள் சந்திப்பார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது நடைபெறுவது திராவிட மாடல் அரசா, திராவிட சுரண்டல் அரசா சார் அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கு. சரி. ஏன்னா அரசாங்கத்தில் தொகுப்பு ஊதியத்தில் பணி செய்யும் செவிலியர்களுக்கு பர்மனண்டான செவிலியருக்கு ஆன சம்பளத்தை கொடுக்கணும். சமமான சம்பளம். இவங்களுக்கு தொகுப்பு ஊதியம் 18,000 தான், அவங்களுக்கு 68,000, ஏறக்குறைய 50,000 டிஃபரன்ஸ் சார். அப்போன்னா இந்த தொகுப்பு ஊதியத்தில் பணிபுரியும் செவிலியர்களுடைய உழைப்பை நீங்கள் சுரண்டுறீங்களா அப்படின்ட்டு ஒரு சுப்ரீம் கோர்ட் கேட்டுருக்கு சார். அதுக்கு இவங்க எங்களுக்கு ஃபண்டு இல்லை, அதனால் கொடுக்க முடியல, அவங்கள பர்மிட் பண்ண முடியலன்னு. அப்போன்னா இலவசத்துக்கு கொடுக்கறதுக்கு காசு எங்கேருந்து இருக்குன்னு கேட்டிருக்காங்க சார். இது வந்து கடந்த காலத்தில் வந்து நிறைய தீர்ப்புகள் இருக்குது. அதாவது ஒரே உழைப்பு ஒரே ஊதியம், அதாவது சம உழைப்புனும் போது சமமாக ஊதியமும் சமமாக தானே இருக்கணும் அப்படின்றது தான் அந்த கான்செப்ட். ஏற்கனவே பல முறை வந்து பல நீதிமன்றங்கள் வந்து இது வந்து ஒரு ஆணித்தரமான உத்தரவுலாம் இருக்குது, ஆர்டர்லாம் இருக்குது. அந்த ஆர்டர் அடிப்படையில் தான் இந்த விவாதம் கூட போயிருக்கு நான் நினைக்கிறேன். உச்ச நீதிமன்றம் சார். ஆமாம் சார், தலைமை நீதிமன்றம், உச்ச நீதிமன்றமே வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கு ஒரே உழைப்பு ஒரே ஊதியம்னு சொல்லிட்டு. அதே உழைப்பு வந்து ஒரே மாதிரி இருக்கும்போது அவன் பர்மனெண்ட்டு இவன் டெம்பரரின்னு பார்க்கக்கூடாது, அது சம ஊதியம் வழங்கணும் அப்படின்றது வந்து ஏற்கனவே வந்து தீர்ப்புலாம் இருக்குது. அந்த தீர்ப்பு அடிப்படையில் தான் வந்து இவங்க வந்து வாதம் வச்சுருப்பாங்க ஊழியர்கள் சைடில். அதனுடைய அடிப்படையில் இந்த தீர்ப்பு வந்து நியாயமானது தானே. இது ரொம்ப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன், சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ரொம்ப நீண்ட காலமாக இருக்கும். ஒரு அரசு ஊழியர் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய நடவடிக்கையும் ஒரே அலுவலகம் இருக்கும். ஒரே அலுவலகத்தில் அவன் அரசு நிரந்தர ஊழியர்னால் அவனுக்குமே உள்ள அந்த வசதி வாய்ப்புகள், அதே கான்ட்ராக்டர் ஒப்பந்தத்தில் வேலை செய்கிறோன்னா அவனுக்கு உள்ள அந்த, ஆனால் உழைப்பினும் ஒன்று தான். என்ன சொல்லப்போனால் வந்து கூடுதலாக கூட உழைப்பு வந்து சில இடங்களில் சுரண்டப்படுறதுலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒப்பந்த ஊழியர் வந்து அதிகமாக சுரண்டுவாங்க. அதே நிரந்தர ஊழியர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ன அளவோ அந்த பணியை மட்டும், அந்த உற்பத்தியை மட்டுமே பெறுவாங்க. இதெல்லாம் கடந்த காலத்தில் நிறைய நடந்திருக்கு. அதே கட்டினா வந்து ஒரே மாதிரியான ஒரு ஊதியன்றது வந்து பார்த்திங்கன்னா வழங்கணுன்றது ஒரு நியாயமான தீர்ப்பு சார். இது வந்து அதுதான் நீதிமன்றம் கோயில் மாதிரி. இந்த மாதிரி ஊழியர் விஷயம் போகும்போது உழைப்பு வந்து சுரண்டப்படுறது, இப்போ அது சம்மந்தமாக கேட்கும்போது ஒரு கேள்விக்கு பதில் வருது பார்த்திங்கன்னா வந்து ஃபண்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதே நீங்கள் நிரந்தர ஊழியருக்கு சொல்ல முடியுமா ஃபண்டு இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லை. அதுதான். அதனால் இங்கே வந்து ஒரே மாதிரியான அந்த ஊதியம்ன்றது நியாயமானது, இவங்க கோரிக்கை நியாயமானது. ஏற்கனவே உத்தரவுகள் இது வந்து இது போன்ற வழக்குகள், இந்த சிமிலராக இது மாதிரியான கேஸ் நிறைய வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து ஊழியர்களுக்கு சாதகமாக இருந்திருக்கு இந்த வழக்கில். அதில் வந்து இவங்க மேற்கோள் காட்டி வந்து கேட்கும்போது இந்த தீர்ப்பு வந்து கேட்டால், அதனால தான் வந்து ஒரு கேள்வி கேட்கும்போது இவங்களால் வந்து வேறு எந்த பதிலும் சொல்ல முடியாது. ஏற்கனவே உத்தரவுகள் இருக்கும்போது மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஆழமாக வாதங்கள் போக முடியாது. தனியார், அதாவது தனியார்ன்றதோட ஒப்பந்த ஊழியர்களுக்கு வந்து அரசு ஊழியருக்கு இணையான தொகுப்பு ஊதியத்தில் ஒப்பந்த ஊழியர் நீ கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு நீ தூக்கி போட்டுருவ கூட. ஒப்பந்த ஊழியர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வலுவான வந்து ஒரு கட்டமைப்பு இல்லாதனால உங்களுக்கு தெரியும் கம்யூனிஸ்ட் வந்து இருந்துச்சு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அதை ரொம்ப ஆழமாக போய் அவங்களை ரொம்ப கொட்ட முடியல. இங்கே வந்து உங்களுக்கு தெரியும்ல, இங்கே கம்யூனிஸ்டுகள் வந்து தொழிற்சங்கங்களே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விழுந்துடுச்சு. இங்கே ஆமாம், தொழிற்சங்க கட்டமைப்பு இல்லை. இருந்திருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகுப்பூதியமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான வந்து கன்சால்டேட் பேவாக இருக்கட்டும், இந்த மாதிரி கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி ஒப்பந்த ஊழியர்களுக்கு இருக்கட்டும் ஒரு சம ஊதியம் வந்து வழங்கப்பட்டிருக்கும்.
இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சரியான தொழிற்சங்க கட்டமைப்பு இல்லை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் பரவலாக சொல்ல முடியும். அது நீங்கள் ரயில்வே எடுத்துங்க, வந்து மின்சார வாரியம், இல்லை போர்ட் ட்ரஸ்ட்டு, எங்கள் பெரிய நிறுவனங்கள் எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்ஐசி எடுத்துங்க, எல்லா ஊழியர்களுமே தொழிற்சங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பலவீனமாயிடுச்சு, விழுந்துடுச்சு. அதனால் வந்து ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நீதிமன்றம் தான் கோயில் இந்த ஊழியர்களை பொறுத்த வரைக்கும். நீதிமன்றத்தில் ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பு, அதுவும் நல்ல குட்டு வச்சிருக்காங்களா சார்? நீ உழைப்பை சுரண்டுகிறாயே அரசு பொறுத்த அரசே அப்படின்னு இது மாதிரி நிறைய குட்டு இருக்கு சார். இல்ல இப்படி ஒரு குட்டு சார் பார்த்தீங்கன்னா ஒரு எந்திரம், நல்லா புரிஞ்சுங்க, அரசு வந்து ஒரு எந்திரம், சரிங்களா? அதுக்கு எந்த உணர்வும் கிடையாது, மிஷின் அது சார். அப்புறம் இலவசத்துக்கு மாத்திரம் காசு இருக்கா? அது வந்து ஓட்டுக்காக சார். மறுபடியும் ஆட்சிக்கு வரணும்ல, மறுபடியும் ஆட்சிக்கு வரணும்ல சார். இவங்க அதே இந்த செவிலியர்கள் கொரோனா காலத்து முன்கள பணியை உயிரை பணை வச்சு செஞ்சாங்க சார். அதுதான் சார் நிறைய மருத்துவ சுகாதாரத்துறை இது சார். கொரோனா பீரியட் நீங்கள் சொல்லி நினைவுபடுத்துறதுனால நான் சொல்கிறேன். காவல்துறை 24 மணி நேரம் வேலை செஞ்சவங்க, ரிஸ்க் எடுத்து வேலை செஞ்சவங்க சொல்கிறேன். கோவிட்ல வந்து பார்த்தீங்கன்னா கோயிலே மூடிட்டாங்க, தெரியும் நினைக்கிறோம். ஆமாம், கோயிலே மூடியாச்சு, எல்லாமே மூடிட்டாங்க, பாதுகாப்பாயிடுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து காவல்துறையும் மருத்துவத்துறையும் தான் வந்து 24 மணி நேரம் இயங்குச்சு சார். காவல்துறைனா பரவாயில்ல சார், ஆனா மருத்துவத்துறை அந்த கொரோனா பேஷண்ட் கூட சார் கூடயே இருக்கிறான் சார். கரெக்ட் சார், அவன் உயிர் பணைய வச்சு செஞ்சிருக்கான்ல சார். அதுதான் சார், ரெண்டுமே நம்ம எடுத்துக்கலாம். அதுதான் அவங்களுடைய ரிஸ்க் விட இவங்க ரிஸ்க் அதிகம் தானே. எனக்கு கொஞ்சம் பேச விடுங்க, சொல்லுங்க சார். அதாவது கேட்டா காவல்துறையை நம்ம சமமாக தான் பாவிக்கணும். ஏன்னா அந்த சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய அந்த தொற்று, அதாவது வெளியில வந்து நடமாடினது, இன்னும் சொல்ல போனா வந்து இந்த ஊழியர்களை, இந்த மருத்துவ அந்த ஆம்புலன்ஸுகள் எல்லாத்தையும் வழியை அனுப்புறது, முன்கள பணியாளர் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை அனுப்புறது, ஸோ இந்த வேலையெல்லாம் செஞ்சாங்க. அதனால ரெண்டும் பிரிச்சு பார்க்க முடியாது. பணியில வித்தியாசம் இருக்கு, கொஞ்சம் அதிகம். நீங்க சொல்றது ஒன்றா எடுத்துக்கலாம், அந்த மருத்துவ அந்த நோயாளிகளோட இருந்திருக்கிறாங்கன்றதை எடுத்துக்கலாம். அதாண்டி வந்து பார்த்தோன்னா 24 மணி நேரமும் வந்து நமக்கு வந்து பால் விநியோகம் நடந்தது அந்த காலகட்டத்தில். அப்போ ஆவின் ஊழியர்களை நம்ம வந்து அவங்களே முன்கள பணியாளர் தானே சார். மெட்ரோ வாட்டர் வந்து வசதிகள் வந்து மெட்ரோ வாட்டர் வந்து நிற்காம தங்கு தடை இல்லாமல் வந்துட்டு இருந்துச்சு, அவங்களும் நம்ம வந்து நினைவுபடுத்தணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிஸ்கான காலகட்டத்தில், கொரோனா காலகட்டத்தில் இவங்கெல்லாம் உடைய உழைப்புலாம் இருக்குதான செய்யுது இல்லைல்ல. அந்த உழைப்புல இவங்களுக்கு கடுமையானது சார். இங்கே வந்து அரசு நல்லா புரிஞ்சுங்க, அரசு வந்து ஒரு மிஷன் மாதிரி இருக்குன்ற நான் இல்ல, அரசு செயல்படுதா இல்ல படம் வேற என்ன சார் பண்றாரு ஸ்டாலின் அரசு என்ன பண்றது சார்? இங்க வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, இந்த அரசு மட்டுமே கிடையாது சார், எந்த அரசு இருந்தாலும் இப்படிதான் சார் இருக்கும் சார். ஆனா மிஷன் மாதிரி இருக்கும்ன்ற நான் சொல்ல புரிய உணர்வு இல்லாம இருக்கும். ஆனால் அந்த மாதிரியான அரசுக்கு தான் நீதிமன்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டு வைக்குதுன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? அது எந்த அரசுனா இருக்கட்டும், திமுக அரசுனா இருக்கட்டும், அதிமுக அரசுனா இருக்கட்டும், இந்த அரசுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொட்டு வைக்கிற இடத்துல தான் இருக்கு. அதனால வந்து நான் பாரபட்சம் இல்லாமல் நான் சொல்றேன். திமுக அரசு பாரபட்சமா எப்படி சார் பாரபட்சம் பார்க்க முடியும்? எப்படி சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. இந்த முன்கள பணியாளருக்கு நீதி உயிரை பணைய வச்சு இது பண்ணிருக்க, அப்பனா உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கு. நீங்க இப்ப சொல்றீங்கல்ல, இதே ஆவியின் ஊழியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பனிக்காலத்தில் அந்த காலகட்டத்தில் நான் சொல்றது கொரோனா காலகட்டத்தில் உயிரிழந்திருக்காங்க, அதாவது ஒர்க் ஸ்பாட்லேயே உயிரிழந்திருக்காங்க. அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசு வந்து பார்த்தீங்கன்னா கருணை அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பணி வாய்ப்பு வழங்காமல் இருக்குன்றது தகவல் சார். இதே தமிழக சுகாதார சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா திமுக அரசுன்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை சார், நீங்களே நான் அப்படி கிடையாது. திமுக சொல்றேன் இல்ல, உண்மையில இந்த இப்போதைய தமிழக சுகாதாரத்துறை நல்லா செயல்படுதா சார்? ஒரு விஷயம் நல்லா இல்ல, அதே போன எடப்பாடி ஆட்சியில சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் விஜய் பாஸ்கர் மேல கட்டிங் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஆனா அப்போ இருந்தா கூட நல்லா செயல்பட்டு சார். என்ன சொல்றேன்னா படு பாதாளத்துக்கு போயிருக்கு சார். சொல்றேன்னா அரசு மாசு அவருக்கு தகுதி இருக்க சுகாதாரத்துறை அமைச்சர். நீங்க சொல்லுங்க சார். நான் சொல்றேன் கேளுங்க. நாம வந்து 2 கண் வச்சு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை சார். இல்ல, நீங்க 2த்துக்கும் இது பண்ணல வச்சு பாருங்க. அப்படி பார்த்தா நான் நீங்க சொல்றீங்கல்ல, ஒரு வார்த்தைக்காக ஒரு வாதத்துக்காக நான் சொல்றேன். இப்போ வந்து ஆவின்லேருந்து ஏதாவது ஒரு வந்து ஊழல் ஏதாவது குற்றச்சாட்டு எதுனா வந்திருக்கா? இது வரைக்கும் வரல. எது அதுக்காக பண்ணலன்னு சொல்லவே இல்லை. இப்பயும் வந்திருக்கு. அதனால அமைச்சரே மாற்றப்பட்டார் சார். அமைச்சரே மாற்றப்பட்டார் சார். மாற்றப்பட்டதுக்கு ஆமா சார் பேசிட்டீங்களா? ஆமா, அமைச்சர் மாற்றப்பட்ட அங்க ஊழல் நடந்திருக்கு, இது இருக்கு இல்ல.
நான் சொல்கிறேன் பேசிட்டீங்களா? ஆமாம் சார். அமைச்சர் மாற்றப்பட்டதுக்கு அவர் வந்து சில சம்பவங்கள் வந்து கல்லெறி சம்பவங்கள்லாம் நடந்தது. இருங்க நான் சொல்கிறேன். ஒரு தொண்டர்களை பார்த்து கல்லெறிஞ்சார்ன்றது அந்த காரணத்துக்கு தான் அவர் நீக்கினாங்க தவிர ஊழல் காரணம் வெளிப்படையாக எதுவும் வரவே இல்லை. ஆனால் அதே வந்து நீங்கள் வந்து ராஜேந்திர பாலாஜி இருந்தபோது அவர் பால்கோவாவில் இதை அடித்தார் அதை அடித்தார் கணக்கு வழக்கில் காட்டலை இன்னும் வாய்ப்பு என்ன ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி இன்னும் சொல்லப்போனால் அந்த ஊழல் குற்றச்சாட்டு அடிப்படையில் அவர் வந்து வேற்று மாநிலத்தை போய் கைது பண்ணாங்க. யாரை? செந்தில் பாலாஜி இல்லை, நீங்க ராஜேந்திர பாலாஜி நம்ம வந்து சார் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. அதுக்காக நான் வந்து சான்று கொடுக்கவே இல்லை சார். நீங்க வந்து நல்ல சான்று கொடுக்குறீங்க. நான் சான்று கொடுக்கல, முட்டு கொடுக்குறீங்களா? முட்டு கொடுக்கல. இதே மாதிரி நிறைய பேர் அப்படி இல்ல சார். தெளிய வைக்கிறேன், உண்மையை வெளியே கொண்டு வாங்க. தெளிய வைக்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க. ரெண்டு அரசுமே வந்து பார்த்தீங்கன்னா பாரபட்சம் இல்லாம சலச்சவன் கிடையாதுன்னு நான் சொல்றேன். ஆனால் நீங்க என்ன சொல்றீங்கன்னா என்ன ஒரு சைடு தள்ளுறீங்க. அப்படி இல்ல சார். அந்த ஆட்சியை விட இந்த ஆட்சி சுகாதார மிகவும் கெட்டு போயிருக்கு. இந்த விடன்றது வந்து பாத்தீங்கன்னா எப்ப தெரிய வரும்னு கேட்டீங்கன்னா இந்த ஆட்சியோட நிறைவு செய்து பாத்தீங்களா அப்ப தெரியும் விடன்றது. இந்த விடன்னு சொன்னீங்கல்ல, அதை விட இத மக்கள் எப்படி ஓட்டடிக்கிறாங்க. இப்படிதான் நம்ம காலங்காலமா கிட்டத்தட்ட வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஆண்டு காலம் இப்படிதான் நம்ம இருக்கிறோம். அதை விட இது, இதை விட அது. ஆமாம் சார், ரெண்டுத்தையும் எடை போட்டு பார்க்கணும் இல்ல சார். நான் சொல்ல வருது நான் கேட்டேன்னா ரெண்டு கட்சிகளுமே இந்த திமுக அதிமுக இரண்டு கட்சியுமே ரெண்டுத்துல எது பெஸ்ட்? பெஸ்ட்ன்றதே நல்லது. அப்படி கிடையாது சார். இல்ல இல்ல, தமிழகம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒரு முறை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு பேசும்போது, இங்க வந்து ஊழல்ன்றது விஷம்னு சொன்னா அது டம்ளர்ல இருந்தா ஸ்பூன்ல இருந்தா என்னன்னு கேட்கறேன் நான். ஊழல்ன்றது விஷம், அது டம்ளர்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சமா இருக்குன்னு சொல்லி சாப்பிட முடியுமா? அப்படி கிடையாது. இங்க வந்து அளவு எடுக்க முடியுமா? ஸ்கேல் என்ன இருக்கு? கரப்ஷனுக்கு என்ன ஸ்கேலு? அளவுகோல் ஏதாவது இருக்கா? கிடையாது. எல்லா அமைச்சரும் தான் அந்த சைட்லேயும் தான் அடிச்சான், இந்த சைட்லேயும் தான் அடிச்சான். அங்கேயும் எம திருடனுங்க, இங்கே கவுண்டமணி பாணியில் சொன்னோம்னா நீங்க ரெண்டு பேரையும் திருடன்றீங்க. ஆமா, ரெண்டு ஒரே குட்டையில மட்டைங்கன்றீங்க. பாரபட்சமா ரெண்டு ஆட்சியில் நீங்க எந்த அமைச்சரும் நீங்க எடுங்க. சரி சார், இன்னொன்று இதே சுகாதாரத்துறை என்ன தெரியுமா பண்ணியிருக்கேன், நாமக்கல்ல கிட்னி திருட்டு நடந்தது இல்லை, அது திருடு சொல்லக்கூடாது, மாசு வார்த்தையில் முறைகேடு. அப்படிதான் சார் மூடி முறைகேடு. இருங்க சார், இருங்க. மதுப்பிரியர்கள் சொல்லியா சார்? அதுதான் சார் மதுப்பிரி, இது முறைகேடு. நம்ம பழகிக்கணும் சார், அவ்வளவுதான். இல்ல, இதுக்கு ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டியில பெரம்பலூர்ல ஒரு பெரிய மருத்துவ கல்லூரியில இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்ல கரப்ஷன் நடந்திருக்கு. அந்த மருத்துவமனை ஆளுகின்ற எம்எல்ஏக்கு சொந்தமானது. அதுக்கு இங்க கரப்ஷன் நடந்து அப்போனா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தவறு நடைபெற்றிருக்குன்ட்டு அந்த கமிட்டி சொன்ன பிறகு அந்த ஹாஸ்பிட்டல் மேல என்ன நடவடிக்கை எடுக்கணும் சார்? வேற நல்லா புரிஞ்சுங்க. இது இப்ப இன்னைக்கு நடக்குது இல்ல இல்ல, நான் இப்ப சார் இன்னைக்கு அப்படி நடக்கல சார். இன்னைக்கு நடக்க சொல்லுங்க சார். நான் சொல்ற முடிச்சிருங்க, கேட்டீங்களா? சொல்றேன். இந்த கிட்னி இந்த நீங்க சொல்றீங்களா இந்த முறைகேடா வந்து கிட்னியை வந்து விற்பனை செய்யறதுன்னு சொல்லி இருக்கு இல்லையா? விற்பனை தான் கிட்டத்தட்ட. என்ன இது வந்து இப்போ இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கூட வில்லிவாக்கம் பகுதியில் சில பேர் வந்து கிட்னி வாக்கமா வில்லிவாக்கமான்னு சொல்லி கூட பிரிண்ட் மீடியாவில் தலைப்பு கட்டுரைலாம் எழுதினாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு 30 வருஷம் நடந்தது. இது காலகாலமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் என்னென்னா இது இப்போ நான் இந்த விஷயம் எதனால் வெளியே வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இந்த தானம், இந்த செயற்கை, அதாவது அந்த உறுப்பு தானம், உறுப்பு அவயங்கள் வந்து தானமாக வழங்குறதுக்குன்னு சொல்லி சில சட்டத்திட்டங்கள்லாம் அதனுடைய அடிப்படையில் தான் இது நடக்குது. ஆனால் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இடையில வந்து இந்த கைமாற்று, இந்த பணங்கள் கைமாறுறதுல வந்து ஏஜென்ட்டுகள் உள்ள நுழைகிறாங்க இல்லையா? இருங்க நான் சொல்லி முடிச்சிடறேன், சரிங்களா? இந்த ஏஜென்ட்டுகள் செய்யக்கூடிய கோல்மால் தான். இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா மருத்துவமனை பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வைஸாக சரியாக இருப்பாங்க. நான் பேசுகிறது வெறும் டாக்குமெண்ட் தான் நான் சொல்கிறேன். அதில் மருத்துவர்களுக்கு தொடர்பு இருக்கான்றதுலாம் தெரியாது. இல்ல, அந்த அரசு நியமித்த குழுவே இங்க முறைகேடு நடந்திருக்கு. அந்த மருத்துவமனை சொல்லியிருக்காங்க சார். முறைகேடு நடந்திருக்கும் சார். நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு அரசு என்ன சார் செஞ்சிருக்கு? இந்த மாசு என்ன சார் செஞ்சிருக்கு? நீங்க நேரா போய் மாசு கிட்ட போயிட்டு நீங்க என்ன இல்ல நீங்க பொதுவா கேக்குறீங்க. நீங்க ஒரு பத்திரிகையாளர், நடவடிக்கை எடுக்கணும். அந்த மருத்துவமனைக்கு சீல் வைக்கணும் இல்ல? கண்டிப்பா சார். இதுதானே நடைமுறை. இது குறைவா சொல்றீங்க சார். இதை விட அதிகமா நீங்க ஜோசப்னு ஒரு மலையாள படம் வந்திருக்கு. ஜோசப்னு ஒரு மலையாள படம். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். வேறு எந்த மொழியிலையும் அந்த மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ணவே முடியாது. ஒரு வந்து பார்த்தீங்கன்னா விபத்தை ஏற்படுத்தி திட்டமிட்டே வந்து உடல் உறுப்புகளை திருடுறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் பண்ணி அந்த அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொலை செஞ்சு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு, இல்லை போகிற வழியே கொலையை பண்ணி அவங்களுடைய அவயங்கள் திருடி விற்பனை பண்ணுறது. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்ன ரிஸ்க் எடுக்கிறாரு, அவரே வந்து தன்னை வந்து பலியாக்கிறாருன்றதெல்லாம் கதையில்.
நீங்க சொல்றது பார்த்தா இந்த அரசு தொடர்ந்தால் இப்படியும் நடக்கும்ன்றீங்களா? அப்படி சொல்ல வரல. இந்த சிறுநீர் உடனே தள்ளிடாதீங்க. இல்ல சொன்னேன் இப்படி எல்லாம் கூட நடக்குது அப்படின்றத ஒரு படத்துல வந்து காட்டியிருப்பாங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஆமா சார், அப்படி இருக்கும்போது இங்க பல மருத்துவமனைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? தனியார் மருத்துவமனை இல்ல, அது அந்த மருத்துவமனை அந்த மருத்துவமனை சேர்ந்த ஆளுகின்ற எம்எல்ஏ என்ன தெரியுமா, இதே மாதிரி நிறைய சேல்ஸ் பண்ண நான் ராயல் கார் வாங்க முடியும்ன்றாரு. என்ன இல்ல சார், அப்போலோ பிரதாப் ரெட்டி கூட இல்ல சார். இல்ல நான் சொல்றேன், அப்போலோ எம்டி பிரதாப் ரெட்டி கூட இல்ல சார். ரொம்ப எமோஷனல் ஆதீங்க. இல்ல சார், உண்மையா பேசுங்க சார், உண்மையா பேசுங்க சார். நான் ஏதோ சப்போர்ட் பண்ற மாதிரி. ஆமா சார், சப்போர்ட் பேசுங்க சார். சப்போர்ட் பண்றேன். ஒரு பத்திரிகையாளரா பேசுங்க சார். பத்திரிகையாளரா சார் நானும் பேசுறேன். நான் சொல்றது நியாயம் தர்மம் பேசுங்க சார். நான் பேசுறேன். இருங்க, நடக்கிறது உண்மை, நடவடிக்கை எடுக்கணும். புரியுதுங்களா? நடவடிக்கை எடுக்குது. பின்புலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மருத்துவமனையும் பார்த்தீங்கன்னா பினாமி பேரில் செயல்படுது. இது பினாமியே கிடையாது. இந்த மருத்துவமனை நேரடியாக இருந்தாலும் அப்படிதான், நேரடியாக இருந்தாலும் அப்படிதான். இது வந்து சட்டப்பூர்வமாக நீங்கள் வழக்கு தொடர்ந்து இங்கே ஒரு விஷயம் நல்லா புரியணும் சார். நம்முடைய உறுப்பை நாம தான் பாதுகாத்துக்கணும். இந்த பணத்துக்காக இருங்க, என்னை பேச விடுங்க, என்னை பேச விடுங்க. முதல்ல ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா பொருள் திருடுறது கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, பொருள் திருடுறது கிடையாது. உறுப்பு அதாவது தானம், உறுப்பு தானம். சரிங்களா? இந்த உறுப்பு தானத்தை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிலரும் கூட வழியை வந்து போய் தானம் செய்யறது சில பேர் வந்து தெரியும். கோமால எடுத்து போனா அது கொடுக்குறது. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பணத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் உறுப்பு தானம் பண்ணுறீங்க சார். இப்போ இருங்க முடிச்சிடுங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க. உறுப்பு தான் பணத்தை பெற்றுக்கொண்டு உறுப்பு தானம் கொடுக்கறதே முதல் தப்புன்னு நான் சொல்லுவேன். அதை தாண்டி நீங்க கொடுக்க முடியாது. இருங்க, சட்டத்திட்டம் அப்படிதான் இருக்கு. கொடுக்க கூடாது, ரத்த உறுப்பு தான் கொடுக்கணும். கொடுக்க கூடாது. இருங்க, சொல்றது கேளுங்க. இருங்க, சொல்லி முடிச்சு. அப்பனா அந்த டாக்குமெண்ட் போய் தானே அவங்க உருவாக்குற டாக்குமெண்ட். இது வந்து முதல்ல அந்த மாதிரி செய்யறதே முதல்ல தவறு. நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் இருக்கணும். அதை தாண்டி நம்ம பண பலவீனத்துக்காக நம்ம போய் யாருக்கிட்டே போய் பலியாகிறோங்க. ஏழைகள் முழுக்க யாராவது பணக்காரங்க கொடுத்துருக்காங்க இதுல? இல்ல சார், எல்லாம் யார் சார் கொடுப்பாங்க? அதுதான் சொல்றேன், எல்லாம் ஏழைங்க பழைங்க கொடுப்பாங்க. இதுல நீங்க சொல்றது இந்த ஏழைங்க சொன்னீங்கல்ல, அதுக்கு தமிழகம் 11% பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சு போச்சு. நாமக்கல்ல அந்த ஏழைங்க 2 லட்சத்துக்கு சிறுநீர் வித்திருக்காங்க சார். அதுக்கு 2 லட்சத்துக்கு வித்திருக்காங்க சார். அப்பனா எவ்வளவு ஏழ்மையில இருக்காங்க? அது சொல்றது இருங்க, சொல்லேன். இப்போ 2 லட்சத்துக்கு இல்ல, நான் சொல்றது கேளுங்க. முதல்ல முடிச்சிடறேன். இருங்க, இந்த முடிச்ச வரைக்கும் நீங்க உங்க சப்ஜெக்ட் போலாம். நான் சொல்ல வரது கேட்டீங்கன்னா, நாம தான் சார் எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க உணர்ச்சி வசப்படுறீங்க, உங்களுடைய அப்படி கிடையாது, உங்களுடைய இது தெரியுது. இருங்க நான் சொல்றேன் கேளுங்க. இப்போ நான் இருக்கிறேன், பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து எச்சரிக்கையா இருக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏழைகளோட ஏஜென்ட்டுகள் அவங்க ஏழ்மையை இந்த இதுல ஏஜென்ட் யார் தெரியுமா? ஆளுகின்ற திமுகவுடைய சேர்ந்தவர் ஏஜென்ட். சரி, நான் சொல்றேன். எனக்கு இப்போ நீங்க உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, திமுக அரசு அப்படி உண்மையை பேசுவோம் சார். நம்ம உண்மையை பேசுவோம். அப்படியே இருந்தா நான் சொல்றேன் சார், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குற்ற வழக்குகள் பதியப்பட்டு நடவடிக்கை எடுக்கணும். நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு தாக்கல் பண்ணணும். இதுக்கான ஒரு வந்து பார்த்தீங்கன்னா என்ஜிஓ அமைப்புகள் செயல் பண்ணணும். என்ஜிஓ அமைப்புகளே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நிற்குது. எல்லாரும் கரெக்ட் ஆகிட்டான் சார். மக்களே கரெக்ட் ஆக்கிட்டாங்க. அவ்வளவுதான் உண்மை. மக்களை கரெக்ட் ஆக்கிட்டாங்க. மக்கள் கரெக்ட் ஆகிட்டாங்க சார். இப்போ இதுல நான் இதுல ஒரு பாயிண்ட் வைக்கிறேன் சார். நீங்க அதாவது இது பதிவு பண்ணணும் இதுலன்ட்டு இது எஃப்ஐஆர் போட்டா இடி உள்ள வந்துரும். ஏன்னா வெளிநாட்டுக்காரன் வந்து இங்க கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்கான், இடி வந்துருன்ட்டு எஃப்ஐஆர் போடல சார். எப்படி ஜெகதல கில்லாடி பாரு, இது மாசுவா இல்ல முதல்வரா சார்? நான் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. நீங்க நேரடியா அவங்க கிட்ட போயிடாதீங்க சார். பொதுவா நான் சொல்றேன், இதெல்லாம் எல்லா ஆட்சியிலையும் இந்த மாதிரி குறைகள் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். இதை விட மோசமா நடக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் இருக்கு. நான் இல்ல இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண இல்ல நீங்க ஓவரா சப்போர்ட் பண்றீங்க. இல்ல சப்போர்ட்லாம் பண்ண ஓவரா பண்றீங்க சார். ஆமா சார், நியாயம் பேசுறீங்க. ஒரு மூத்த பத்திரிகையாளர், நான் மீண்டும் சொல்றேன், நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர். நீங்க மூத்த பத்திரிகையாளர் சொன்னாலும் சரி, இளைய பத்திரிகையாளர் சொன்னா நான் இருக்கிறத சொல்றேன். உங்களுக்கு நல்லா தெரியும். இல்ல எல்லாத்தையும் முதலமைச்சர்ன்ற அந்த இடத்துல போய் நின்றாதீங்க. பொறுப்பு இருக்கு. நான் இல்ல சொல்றேன். இருங்க நான் சொல்றேன். சரி சார், நீங்க எடுத்ததுமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அமைச்சர் வந்து இதுக்காக தான் அமைச்சரே ஆனாரு, இதுதான் முதலமைச்சரே நேரடியாக அவர் தான் இதுல தொடர்பு இருக்குன்ற மாதிரி நீங்க வந்து இது நடக்கிறப்ப நிர்வாகத்துல இதெல்லாம் நடக்கும். இல்ல இதுக்கு தலைமை தாங்குபவர் யார்? இந்த அரசாங்கத்துக்கு தலைமை தாங்குபவர் யார்? பாருங்க, ஊழல் முறைகேடு எல்லா வடிவத்திலையும் எல்லா துறையிலையும் இல்ல. நீங்க இவ்வளவு முட்டு கொடுக்க சார். நான் கொடுக்கல, நடந்துதான் சொல்றேன். நடக்கலன்னு சொன்னா தானே எனக்கு முட்டை இது இல்ல. எல்லா ஆட்சியிலும் நடக்குது, எல்லா ஆட்சியிலும் நடக்குது, வெளிப்படையா தெரியுது. நான் கேக்குறேன், இன்னும் சொல்ல போனா இதை கண்காணிக்கிறது மத்திய அரசு கண்காணிக்கிறது தானே. எது சார்? இது மத்திய அரசு இல்ல சார், மாநில அரசுக்கு மாநில அரசு முழு கண்ட்ரோல் பொறுப்பான சுகாதாரத்துறை மாநில அரசு பட்டியல வருது. சிபிஐ வழக்கு போடட்டும்,
சிபிஐ இருக்குல்ல. இப்ப வழக்கு சொன்னீங்கல்ல, ஆமா. இந்த முறைகேடு தானாக மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு கமிட்டி அமைச்சாங்க, சிறப்பு புலனாய்வு கமிட்டி. அதுல வந்து தமிழக போலீசார் தான் இருக்கு. அது வந்து மதுரை ஹைகோர்ட் மானிட்டர் பண்ண போறாங்க. அது கூடாது என்று ஆளுகின்ற திராவிட மாடல் அரசும் திரு ஸ்டாலின் அவருக்கு உச்சநீதி போயிருக்காங்க சார். ஸ்டே ஆர்டர் வாங்குறதுக்கு இது உரிமையா சார்? நான் சொல்ல கேளுங்க. இந்த மாதிரியான ஒரு சில உரிமை பிரச்சனை இருக்கு, மாநில உரிமை பிரச்சனை சார். இது சிபிஐ விட்டுட்டா நீங்க கேட்டுட்டே நான் பதில் சொல்ல விட்டாதானே. நீ எங்க சார் சரியா பதில் சொல்றீங்க? நீங்க கேக்குற பதில் நான் கிடைக்க சொல்ல முடியாதுல்ல. உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பதில் என்ன சொல்ல? ஆமா, நீங்க கேட்டுட்டீங்கன்னா மூழ்கிறீங்களே. இல்ல, நீங்க கேட்டுட்டீங்கன்னா நான் பதில் சொல்ல விடணும். சொல்லுங்க சார். நீங்க விரும்பின பதில என்கிட்ட அப்படி கிடையாது. நான் விரும்புறேன் நியாயமான பதில். சில மாநில உரிமை பிரச்சனைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து சென்ட்ரல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நாங்க இந்த விசாரணை பண்றோம், அதுக்காக ப்ரொடெக்ட் இவங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம குட்டு வெளியாயிருமோ அதனால போய் இவங்க தடுக்கிறாங்கன்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. கரெக்டா? ஆமா சார். ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஆமா இது விசாரிச்சா நம்ம மாட்டிக்குவோமேன்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது. மாநில உரிமை பிரச்சனை நீதிமன்றமே வந்து பாத்தீங்கன்னா இல்ல இது வந்து சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்க என்ன பண்ண முடியும்? இல்ல அவங்க அப்போ இல்ல நீதிமன்றம் அப்படி சொல்லலையே சார். மாநில போலீஸ் சொல்றீங்க. சில நேரங்கள்ல சில பேர் வந்து இந்த வழக்கை வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கோயம்புத்தூர்ல ஒரு பெற்றோர்கள் வந்து வரதட்சணை விஷயத்துல போயிட்டு அவங்க எங்களுக்கு வந்து இந்த இது பத்தாது, எங்களுக்கு சிபிஐ வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அதுக்கான முகாந்திரம் இருந்ததுன்னா கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிபிசிஐடி விசாரணையே போதுன்ற மாதிரி விட்டுட்டாங்க. தமிழ்நாடு வந்து காவல்துறையே வந்து விசாரிக்கணும்னு சொல்லிட்டாங்க. இல்லை நான் சொல்லி முடிக்கிறேன். சொல்லுங்க. இப்போ சில தமிழக அரசு இல்ல மதுரை உயர்நீதிமன்றம் எடுத்து இந்த வழக்கில் சொல்ல இந்த வழக்கு சொல்றேன். அந்த இது ஓகே நான் சொல்றது அந்த வழக்கில் சொல்றேன். நீங்கள் வந்து ஒரு முகாந்திரம் இருந்ததுன்னா அவங்க நீங்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் எது, இந்த வழக்கை தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்காமல் சிபிஐ தான் விசாரிக்கணும்னா அதுக்கான சில பாயிண்ட்டுகளை நீங்கள் சொன்னீங்கன்னா கிரவுண்ட் இருந்ததுன்னா அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது. ஆனால் நீங்கள் பிளைனாகவே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு இது நம்பிக்கை இல்லை நீங்கள் அது கொடுங்கன்னா அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. நீதிமன்றமும் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தை நம்புறீங்களா நீங்கள்? ஆமாம், நம்பிதான் நம்மளுக்கு நீதிமன்றம் கடைசி இது அதுதானே நீதிமன்றம் தான். நீங்கள் கோயில் ஆமாம் பெருமாள் கோயிலுக்கும் வந்து முருகன் கோயிலுக்கும் போயிட்டு இருக்கீங்க. ஆனால் உண்மையான கோயில் வந்து கேட்டால் நீதிமன்றம் தான். நீதிமன்றம் வந்து முடிவெடுக்குது என்னென்னா இது வந்து மாநில காவல்துறையை விசாரிக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கும் போது அதில் யாரும் நீங்களும் நானும் யாருமே கருத்து சொல்ல முடியாதுல்ல. கருத்து சொல்ல முடியும். ஏன்னா ஏன் தமிழக அரசு உச்ச நீதிமன்றம் போச்சு கூடாது திரும்ப நான் சொல்கிறேன் சார். நீங்கள் இப்படி சொன்னீங்க இல்லை சார். அவங்க சார் நான் நல்லா புரிஞ்சுங்க. அது போகாமட்டாலும் நீங்க என்ன சொல்றீங்க பார்த்தீங்கன்னா அவங்க போயிட்டாங்க சார் இவங்க எதுவும் இல்ல மாநில போலீஸரை கோர்ட்டு தான் மானிட்டர் பண்ண. இதுல என்ன தமிழ்நாடு அரசு நம்புது. சிபிஐ விட பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன் இப்போ சிபிஐ விட வந்து தமிழ்நாடு அரசு வந்து காவல்துறை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு இணையானது. சரி சரி சிபிஐ விசாரணை பண்ண பார்த்தீங்கன்னா இதுல இந்த கேக்குறீங்கல்ல ரைட் அரசு சிபிஐ இல்ல இதுக்கு கூடாதுன்னு ஏன் போறாங்க? சிபிஐ விசாரணைனா போலாம். நீங்க கேக்குறது நான் சொல்றது புரிஞ்சுக்கிறீங்களா? புரியுது சார். மாநில உரிமை பிரச்சனை சார். இது காவல்துறையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து கௌரவம் இருக்கு இல்ல இதுல. எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிபிஐ கொடுக்கணும்னு ஒன்று இருக்குல்ல? ஆமா சார் கொடுக்கலையே சார். மீண்டும் நான் சொல்ல நீதிமன்றமே சுகமோட்டோ எடுத்து இதை சிபிஐ கொடுக்குன்னு சொன்னால் யார் சார் தடுக்க முடியும்? தடுக்க முடியாது. அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உரிமையை நிலைநாட்டுறதுக்காக இவங்க போகிறாங்க. இல்லைங்க கிடையாது வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக ஒரு பர்மனெண்ட் ஆர்டர் போடுறாங்க. இல்லைங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ தான் விசாரிக்கணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து மருத்துவமனை இது ஆளுங்கட்சி சார்ந்தவருடைய மருத்துவமனைன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து தீர்ப்பு வந்து நீங்கள் சார் நீதிமன்றத்தை தாண்டி எதுவுமே கிடையாது. உச்சநீதிமன்றத்தை தான் ஃபைனல். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஸ்னா எஸ் நோனா நோ. சிபிஐ விசாரிக்கணும் சிபிஐ விசாரிக்கணும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மாநில காவல்துறை விசாரிக்கணும்னா முடிச்சு. இது வந்து அங்கே இது சட்டம் சார்ந்த விஷயம். இது நீங்கள் போகிற போக்கில் லெஃப்ட் ஹேண்டில் அப்படியே அடிச்சுட்டுலாம் போக முடியாது. இது சட்டம் சார்ந்த விஷயம். அவங்க சட்டத்தை ஆய்வு செய்யாமையா வந்து பார்த்தீங்கன்னா வந்து தீர்ப்பு கொடுப்பாங்க? சொல்லுங்கள். இவங்களுடைய ரெண்டு தரப்புலையும் விவாதங்களை கேட்டுட்டு அதில் வந்து கிரவுண்ட் இருந்தால் கொடுக்க போகிறாங்க. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தோட உத்தரவில் போய் யாருமே வந்து கருத்தே சொல்ல முடியாது. மாநில அரசு அப்படி பார்த்தா எத்தனை விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பவுன்ஸ் ஆகிருக்கு தெரியும்ல. ஆமாம் சார் செட்பேக் ஆகிருக்கு. ஆமாம் சார். அப்படின்போது அவங்க உரிமைக்கு சார் நீங்களே நாளைக்கு முதலமைச்சர் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா இது வந்து அது ஒரு பலவீனமாக வந்து பார்க்கப்படும். என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு குற்ற செயல் நடக்குது. அந்த குற்ற செயல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விசாரிக்க தேவையில்ல சிபிஐ விசாரிக்கிறதுன்னு சொன்னால் அது வந்து உள்துறை யார்கிட்ட இருக்குது? முதலமைச்சர்கிட்ட இருக்குது. அது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ தானே. அது முதல் கௌரவம் இருக்குது.
அதாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சந்தேகத்துக்கு உட்பட்ட மாதிரி கௌரவத்துக்கு ஒண்ணும் நீங்களே என்ன சொல்லுவீங்க? இல்ல கௌரவத்துக்கு ஒண்ணும் இல்ல. சிபிஐ மத்திய அரசு வந்து விசாரிக்கலையே. என்ன சொல்லுவீங்க தெரியுமா? மத்திய அரசு சிபிஐ வந்து விசாரிக்கலையே. நாளைக்கு என்ன செய்வீங்க? பிரச்சாரத்துக்கு போகும்போது என்ன செய்வீங்கன்னா, இதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த நாமக்கல்ல போய் பிரச்சாரம் பண்ணும்போது இங்கே இந்த மருத்துவமனை இந்த மாதிரி இருந்தது, இதை வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து முறையாக விசாரிக்கிறதுனால சிபிஐக்கு இந்த வழக்கு வந்து மாற்றம் பண்ணுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போய் நீதிமன்றத்தில் போய் நாங்கள் வந்து எங்கள் விசாரணை வந்து சரியானது தான் நியாயமானதான் சொல்லி முறையிடவே இல்லை, இருங்க சொல்லி முடிச்சிடறேன் முறை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கள்ல. அப்போ மாநிலம் வந்து இப்போ மாநில உரிமைக்காக சில விஷயங்களுக்கு வந்து அவங்க விட்டு கொடுக்க முடியாமல் அவங்க போய் வந்து பார்த்தீங்கன்னா வாதங்கள் அதை தாண்டி நீதிமன்றம் வந்து இல்லை இது சிபிஐ தான் விசாரிக்கணும்னு சொன்னால் அது யார் என்ன பண்ண முடியும் சார்? இப்போ இன்னொன்று உச்ச நீதிமன்றத்தில் திருநெல்வேலியில் வள்ளியூரில் தமிழக அரசாங்கம் கருணாநிதி சிலை வைக்கிறாங்க, அதுக்கு கூடாது அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றம் கூட்டு வச்சிருக்கு. யார் வீட்டு காசு எடுத்து எல்லாமே இல்ல யார் வீட்டு காசு எடுத்து இந்த தலைவருக்கு இல்ல உச்ச நீதிமன்றம் ஆமா யார் வீட்டு காசு எடுத்து கட்சி தலைவருக்கு வைக்கிற சரி எல்லாமே நீங்க உன் காசு வச்சு வெடிறா அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டீங்களா? முடிச்சிட்டீங்களா? அது எல்லாமே குட்டு வச்சது என்ன உங்களுக்கு? ஆமா இது குட்டு மேல அப்படின்னா உங்களுக்கு குட்டு தானே இது. உன் காசுல வைடா, அரசாங்க காசுல வைக்காதான் கேட்கிறேன். ஒரு உத்தரவுன்னு சொல்லிட்டு போங்க சார். நீங்க ஏன் சார் குட்டு வச்சது நீங்க பெல்ட்டில் அடிச்சது, குட்டு வச்சது, சாட்டையில் அடிச்சது எதுக்குன்ற? நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு அமைப்பு தானே. அந்த நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவு போட்டிருக்குன்னு சொல்லுங்க. அது என்ன குட்டு வச்சது? இல்ல இது நீ தீர்ப்புல இந்த ஒரு குட்டு உன் காசுல வைடா, அரசாங்க பொதுமக்கள் காசு வைக்க அரசாங்க காசு எடுத்து வைக்காது. நியாயமான தீர்ப்பு 100% நியாயமான தீர்ப்பு. இதுதான் சார் ஏத்துக்கிறீங்க? இல்ல சார் ஏத்துல சார். எப்படி சார்? இது ரொம்ப லேட்டான தீர்ப்பு சார். முன்னமே போட்டிருந்தாக்கா கேட்டா வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய செலவு வந்திருக்காது, சரிங்களா? அப்புறம் வந்து இன்னும் பல சிலைகள் இருக்கு. அது அரசாங்க நிதி இல்ல சார், அரசாங்க பொதுமக்கள் கிட்ட இருந்து ஃபண்ட் கலெக்ட் பண்ணி இது பண்ணாங்க சார். ஒரு அறக்கட்டளை அமைச்சு. ரெண்டு விஷயம் இல்ல நீங்க மனமாற்றாதீங்க, பேசி முடிச்சிடுறேன். சொல்லுங்க சார். பாருங்க, பொது இடத்துல வச்சாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனிப்பட்ட வந்து தனியார் நிறுவனமாக இருக்கட்டும், இல்லை ஒரு அமைப்பாக இருக்கட்டும், சொசைட்டியாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், பொது இடத்துல வந்து சிலைகள் வைக்கும் போதே அது வந்து பிரச்சனை தான். இப்போ உதாரணத்துக்கு இப்போ திமுக அரசு இருக்குச்சுங்க, திமுக அறக்கட்டளை இருக்குது. அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த லேண்டை வாங்கி அதில் வந்து பார்க் அமைச்சு அங்கே வந்து சிலைகள் வச்சு அதுனாக்கா அது ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொன்ன ஒரு வந்து ஒரு வகையான ஒரு பொழுதுபோக்கு பூங்கா அல்ல அறிவு சார்ந்த பூங்காவை கூட அது வந்து இருக்கும். ஆனால் இப்போ என்ன சொல்லுவாங்க கேட்டால், அரசோட இடத்துல வந்து பொதுமக்கள் இடத்துல வந்து நீங்கள் அரசோட பணத்திலேயே நீங்கள் வந்து அந்த சிலையை வைக்கிறீங்களே, அதுக்கு தான் வந்து நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான வந்து ஒரு கைட்லைன் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. என்னென்னு கேட்டால், இது வந்து சரியானது இல்லை, அரசு பணம் என்ன அரசு பணம்ன்றது வந்து கேட்டால் ஏதோ நீங்கள் வந்து வெறும் மக்களுடைய இருங்க முதல்ல முடிச்சிடறேன். அரசோட பணம்ன்றது வந்து ஏதோ கரன்சி நோட்டு மட்டுமே இல்லை, அது லேண்டாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா வந்து அரசு சொத்து மக்கள் அது. அந்த இடத்துல கொண்டு வந்து ஏன் வந்து உங்களுடைய தலைவர் அதை கட்டினா வந்து அது முதலமைச்சராக இருக்கட்டும் இல்லை எந்த தலைவர்களாக கூட இருக்கட்டும், அதை வந்து நீங்கள் வந்து தனியாக ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு உட்பட்ட இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரஸ்ட் அமைச்சு அதில் நீங்கள் பார்க்க அமைச்சிக்கலாம். நல்ல தீர்ப்பு சார், எனக்கு தெரிஞ்ச நியாயமான தீர்ப்பு தான். இதுக்கு முன்னமே பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க இருக்காங்கல்ல மாயாவதி, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யானை சிலை வந்து தெரு முழுக்க கடற்கரை ஓரத்தில் வச்சாங்களாம், யானை சிலை வச்சாங்களாம். ஒவ்வொருத்தருடைய கட்சியோட அடையாளங்களையும் சின்னங்களையும் தலைவர்களையும் நீங்கள் கொண்டு வந்து வச்சிங்கன்னா, அடையாளங்கள் வந்து கூடாதுன்றதில் நான் முரண்படுறேன். அடையாளங்கள் வேணும். ஒவ்வொரு தலைவர்களுடையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்சி வந்து அவங்களுடைய வந்து அது முதலமைச்சராக இருக்கட்டும், இல்லை நம்ம வந்து இப்போ பல தலைவர்கள் நம்ம எடுத்துக்கலாம். காலகாலமாக நம்ம வந்து வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் சிலை வைக்கணும் தானே சிலை. ஆனால் சிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியலாக்கப்படுது இங்கே பெரும்பாலும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு சிலை இருக்குது, அந்த பிறந்தநாள் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போக்குவரத்து ஸ்தம்பிக்குது பாருங்கள். அப்படி வந்து போக்குவரத்து ஸ்தம்பிக்குது. காரணம் கேட்டிங்கன்னா எல்லா தலைவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாலை போடுறாங்க. அதுக்கு பின்னாடி வந்து ஒரு சாதி அரசியல், ஓட்டு அரசியல் இருக்குது. அவர் கட்சி தொடங்கும் போது யார் வந்து உந்துதலாக இருந்தாங்களோ அவங்க சிலையை வைக்கிறதுக்காக கூட முயற்சி பண்ணலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை முறைப்படுத்தணும். கரெக்ட் தானே? இதை முறைப்படுத்தணும் தானே? சரி சார், இது நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்க. இந்த சிலைகள் வைப்பது முறைப்படுத்துவது உச்சநீதிமன்ற தீர்ப்பு சரியான நியாயமான தீர்ப்பு. இது அனைத்து கட்சிகளும் சரி பொது அமைப்புகளும் காது கொடுத்து கேட்கிறாங்களா, கேட்காம இருக்கிறாங்களா பார்க்கல. சொல்லிட்டீங்க கொட்டு வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டீங்க. அப்ப நீங்க சொன்னது இல்லை சார், கேட்டு தான் ஆகணும் சார். நீங்கள் தீர்ப்பை தாண்டி உச்சநீதிமன்ற தீர்ப்பை தாண்டி இங்கே எதுவும் கிடையாது,
சரிங்களா? யாராக இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். தீர்ப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பாரபட்சம் இருக்கா, இதில் ஏதாவது தவறாக இருக்கா? இதை விமர்சிக்கவே முடியாது, விமர்சிக்கவும் கூடாது, விமர்சிக்கவும் முடியாது. நியாயமான தீர்ப்பு. பொதுமக்கள் பணத்தை எடுத்து நீ இந்த சிலை வைக்கிறேன் அதை வைக்கிறேன்றது வந்து அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பயன் இருக்குது? பல சிலை தான் நான் சொல்லிட்டேன். அம்பேத்கர் சிலை 3 லட்சம் சிலைகள் இருக்குது. எல்லா சிலைகளும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள். ஒரு சில சிலைகள் மட்டும்தான், முதன்மையான சிலைகள் மட்டும்தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வந்து பராமரிப்பு வந்து எல்லாமே இருக்குது. இன்னும் பல சிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா பராமரிக்க கூட இல்லாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூண்டு அடைக்கிறதுலாம் அது வேறு விஷயம், சரிங்களா? அது கூண்டு அடைக்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அதனால் சில சர்ச்சைகள் உருவாகுதுன்றது தான் கூண்டு வைக்கும். ஆனால் பெயிண்ட் அடிக்காமல், பராமரிப்பு இல்லாமல், சுத்தமாக இல்லை, சுற்றுப்புற சுத்தம் இல்லாமல் இன்னும் பல இடங்கள்ல இருக்குது. சரி சார். நானே வாகனத்தில் போகும்போது நினைப்பேன், இவ்வளோ பெரிய மகானுடைய சிலை இது எப்படி இருக்குது பாருங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவ்வளோ டிமாண்டு அந்த சிலைக்கு. ஏன் அது ஒரே தலைவர் தானே? சரி சார். அந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல வரேன் நான். நீங்கள் சொல்லியிருக்கீங்க, பார்ப்போம் தமிழகம் எந்த பாதையில் போகிறது பார்ப்போம். ஜெம் டிவியோடு எங்களோடு பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி. நன்றி சார், நன்றி.